சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னதான் ஜெபம் பண்ணாலும் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. எத்தனை வாட்டி நானும் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணிட்டே வரேன், எனக்கு இன்னும் பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஜெபம் பண்ணி இது நடக்காமல் போட்டோம், நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம் அப்படி சொல்லி அங்கேயும் போக முடியாமல், இந்த காரியத்தை முடிக்க முடியாமல் அதை கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு உவமை அது ஒரு கதையாக சொல்கிறாரு. எப்படி ஒரு அநீதியுள்ள எஜமான்கிட்ட போய் ஒரு அம்மா, விதவை அம்மா, அவங்க போய் டெய்லி அவங்களோட விண்ணப்பத்தை முறையிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காரியத்தில் அப்படி தான் பல முறை நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், அந்த காரியம் நமக்கு நடந்திருக்காது. ஒரு வெறுப்பு, எந்த ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, கடவுள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு மாத்திரம் இது எப்படி நடக்கும், இந்த காரியங்களை எப்படி முடிவடையும், இந்த பாவத்தில் நான் வெளியே வரும்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப நான் ஜெபம் பண்ணிட்டேன், என்னால் விடியலையே, சோர்ந்து போயிடுறீங்க. என்ன நடந்துச்சு, போனால் போயிட்டு போகுது, விடுங்க, நமக்கு தான் ஒரு பலனும் இல்லையே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா நமக்கு விடுதலை தருவார். அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே கிடையாது. சோர்ந்து போகாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருவார். இதுக்கு முன்னாடி காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, வெற்றி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து ஆமாம், அதுலேயும் நமக்கு ஆண்டவர் வெற்றி கொடுத்தார்ல, அதுலேயும் நமக்கு வெற்றி தருவார். சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் பலப்படணும், ஆண்டவருக்குள்ளே தைரியப்படணும். பரிசுத்தாவியார் கேளுங்க, தேவனே சோர்வில்லாத ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிற ஆவி எனக்கு தாங்க ஏசப்பா, நாமத்தினால எல்லாத்தையும் நான் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை எனக்கு சுத்திகரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கேன். அந்த காரியத்தில் நான் பாவத்தில் வெற்றி பெறணும் ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால வெற்றி பெறணும், எனக்கு வெற்றி தந்து நடத்துங்க, நான் சோர்ந்து போகாமல் ஜெபி, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லாம் கண்ணை முடிச்சோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஏசப்பா, ஜெபத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணி நடக்கலையே, இந்த காரியம் எனக்கு வெற்றியாக முடியலையே, இந்த காரியங்களாம் எனக்கு ஆண்டவரே நான் நினைத்தபடி நடக்கலையே ஏசப்பா, யார் யாருக்கு உலகக்காரங்களும் நடக்கணும், எனக்கு நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறேன் ஏசப்பா. நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நீதி உள்ள எஜமானகே, நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்க ஏசப்பா. எங்கள் காரியத்தில் ஆண்டவரே அந்த வழக்கை எங்களுக்கு நியாயமாக, எங்களுக்கு நீதியாக மாற்றி கொடுங்க ஏசப்பா. வெற்றி தந்து நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.